சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 3ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு எழுத்து பிழை ஏற்படலாம். சில பேர் இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு முக்கியமான தகவல்கள் தள்ளி வரும். அதாவது இந்த நாள் 4 மணிக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் 8 மணிக்கு வரும். ஐயோ வரவே இல்லையேன்னு உட்காந்து டென்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டியதில்லை. எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக தள்ளி போய் நடக்கும், ஆனால் நடக்கும். அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது. நல்ல கனமான பண வரவுகள் எதிர்பார்க்கலாம். நண்பருக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாறுமாறாக பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாள். அதே மாதிரி எதிர்பார்க்குற பெரிய ப்ராஃபிட்னு எதிர்பார்த்தாலும் அது 85% வந்துடும். அந்த 15% கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும், அவ்வளோதான். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதனைகள் படையக்கூடிய நாள். ஏன்னா வேலையில் யாருனாலையும் காப்பாற்ற முடியாத, யாருனாலையும் பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் முடியக்கூடிய பிராப்தம். பேசிக்கலி இந்த நாள் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரியம் பட்டுன்னு முடியும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. தைரியமாக ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க போகிறீங்க. அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவுகள் நடக்கும். ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஓயும். வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பெருசாக நம்ம திங்க் பண்ணுறது கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஓயும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அவ்வளோலாம் அழட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாளோட முடிஞ்சது, நாளிலிருந்து நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட இது எப்போனா நடக்கணும் உட்காந்து ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. அந்த திங்கிங் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு விட்டுருங்க, நடந்துடும். பெரிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றம், அதெல்லாம் வேணாம், நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். சில பேருக்கு மறதியினால் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. கண்ணு முன்னாடியே இருக்கும், கண்ணில் தெரியாது. இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக மனைவியோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அவங்க ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதனால் மூடு சரியாக இருக்காது. நீங்கள் உடனே கோவப்படுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷாலுடைய பிரவர்த்தனை, அதாவது பிஹேவியரல் பேட்டர்ன் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆளுலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஆனால் பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை கையாண்டிங்கன்னா செம்மையான ஜெயிக்கும். திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகளில் அந்த டைமுக்கு ஏதோ மறந்துடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதுவும் மெயினாக வீட்டில் வந்து எல்லாம் வேலைக்காரங்களாம் வராங்கன்னா அவங்கள கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். முக்கியமான ஆபரணங்கள் அல்லது ஆடைகள் எதாவது காணாமல் போகிறக்கோ மறந்து விட்டுருக்க ஒரு சான்ஸ் இருக்குது, கவனம் தேவை. பணம் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் வரலாம். சிக்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வரலாம். வேறு நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். என்ன நடக்கும்? மெயினாக அந்த கோல்டு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எவ்வளோ 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. நல்லா வீடு விற்று பணம் வர்றது, நிலம் விற்று பணம் வர்றது, அண்ணன் தம்பிகள் மூலியமாக வர வேண்டிய ஒரு பிரயாணம் இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கிறது. இன்ஃபர்மேஷன் நல்லபடியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அட் தி சேம் டைம் ஹெல்த்தும் பார்த்துக்கணும். அது பெருசாக பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கையை சேர்ந்திருக்கு. சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சிருக்கு. இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன், கோல்டு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. போன இடத்துல சூப்பராக போடுறாங்க ஜாங்கிரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையாகிடும். ஸோ மெயினாக ஸ்வீட்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து சாப்பிட்றது தான் நல்லது. முடிஞ்சால் சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஸ்வீட்னால இன்ஃபெக்ஷன் ஆகலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பிளான் பண்ண காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். ஆனால் நடந்து முடிஞ்சிடும். சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஏதாவது பிரச்சனையாகி சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எழுத்து பிழை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயத்துலையுமே நம்ம நினைக்கிறதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம முடிச்சிடலாம்னு நினச்சிருப்போம். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இந்த நாள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் இந்த நாள் ஆஞ்சநேயரை வழிபாடு போகிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பை டிஃபால்ட் உங்களுக்கு டென்ஷன் இருக்கும். குடும்பஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்கும் பொழுது செலவுகள் பயங்கரமாக இருக்கும். அதாவது எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி. இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு பிளான் பண்ணால் அதுலேயும் பண்ண முடியாத அளவுக்கு சின்ன சின்ன தகராறுகள்லாம் கொடுத்துட்டுருக்கோம். எந்த விஷயத்தையுமே நம்ம செய்யணும்னு நம்ம பிளான் பண்ணும்பொழுது தான் எதாவது தள்ளி போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எந்த காரியத்தை எடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. தைரியமாக இருக்கலாம். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிவுகள் எது இருந்தாலும் சரி கொஞ்சம் குழப்ப நிலையாகவே இருக்கும். பட்டுன்னு முடிக்க வேண்டிய விஷயத்தை கூட இழுத்து முடிக்கிற மாதிரி. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் பிரச்சனை வரலாம், மொபைலில் பிரச்சனை வரலாம். சில பேருக்கு சளி தொந்தரவுகள் கொடுக்கலாம். சில பேருக்கு திடீர்னு வயிறு வலியாக இருக்கலாம். நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெல்த் ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி ஃபீலிங் இதெல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை, டெய்லியும் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அருமையான விஷயங்கள் தாராளமாக நடக்கும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.